ஸோ இந்த டைட்டில் வந்து தாதியோட கிளாஸ் டைட்டில் காட்லி லவ், கடவுளுடைய அன்பு. ஸோ தாதி வந்து எப்பவுமே அன்புக்கு ஹிந்தியில பல வார்த்தைகள் இருக்கு. ஸோ அந்த ஒவ்வொரு வார்த்தையும் டிஃப்ரெண்டாக ஒரு பாவனை கொடுக்கும். இங்கிலீஷ்ல வந்து நம்ம எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்றது லவ், அன்புன்னு சொன்னா லவ் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்றது. பட் ஹிந்தியில அதுக்கு பல வார்த்தைகள். ஓகே, தமிழ்லயும் கொஞ்சம் இருக்கு வார்த்தைகள், அன்பு, நேசம், அது போல. பட் ஹிந்தியில ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய வார்த்தைகள் தாதி வந்து சொல்லி அதை விளங்கப்படுத்துவாங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து அதுதான் இருக்கு. ஸோ கடவுளின் அன்பு. ஸோ தாதி சொல்றாங்க, நம்ம வந்து எப்போ நமக்குள்ள பாபாவுடைய ஒரு தெய்வீக உணர்வுகள் நிறைந்த அன்பு எல்லாருக்காகவும் நமக்குள்ள இருக்கும் பொழுது, அப்போ அந்த அன்பினால நம்ம வந்து முழுமை அடைய முடியும், சம்பூர்ணமாக முடியும். ஆல்வேஸ் தாதின்னு சொல்றது, கடைசியில வந்து ஞானத்துடைய முழுமை அப்படின்னு சொன்னா அன்பு, எல்லாருக்காகவும் அன்பு. ஸோ இந்த மாதிரி நமக்குள்ள அன்பை வந்து நம்ம நிரப்பும் பொழுது இந்த மாதிரி அன்பு, அப்போ மற்றவங்களும் அது போல ஆகக்கூடியதாக இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அதுல 4 வகையான அன்பு இருக்குன்னு சொல்றாங்க. சில வார்த்தைகள் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், ஹிந்தியுடைய வார்த்தைகள், அப்போ உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். 4 என்ன அப்படின்னு சொன்னா பியார், பிரேம், பிரீத், ஸ்னேஹ். இது 4த்தையும் தாதி விளங்கப்படுத்திருக்காங்க. ஸோ பியார், பிரேம், பிரீத், ஸ்னேஹ். ஸோ முதலாவது பியார். ஸோ பியார் அப்படின்னு சொன்னா தாதி சொல்றாங்க, இப்போ வந்து நம்ம பாபாவுடைய குழந்தைகள் ஆகிறோம், அப்போ வந்து நமக்கு பாபாவுடைய பியார், அன்பு கிடைக்குது. எப்படி வந்து சின்னவங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு, இல்ல சின்ன குழந்தைங்களுக்கு அன்பு கொடுப்போம் இல்லையா, அந்த அன்பு தான் பியார் அப்படின்னு சொல்றது. ஸோ பியார் அப்படின்னு நம்ம அனுபவம் செய்யும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி இந்த வகையான அன்பு வந்து எனக்கு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்றது. இது வந்து குழந்தைங்களுக்கு இப்படி கொடுக்கக்கூடிய அந்த அன்பு, குழந்தைகள் அனுபவம் செய்யக்கூடிய அந்த அன்பு தான் பியார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரேம். பிரேம் அப்படின்னு சொன்னா யாருக்கு மேல உங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்கு, அன்புன்னா இது விருப்பம், நேசிக்கிறீங்க, அப்போ அந்த அன்புல உங்களுடைய பந்தனங்கள் வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு தாதி சொல்றாங்க. பிரேம் இருக்கும்போது நம்ம யாரையாவது நேசிக்கிறோம், நமக்கு வந்து விருப்பமாக இருக்குன்னு சொன்ன அந்த அன்பு பிரேம், அப்போ அதுல வந்து உங்களுடைய பந்தனங்கள் முடிஞ்சு உங்களுடைய கர்ம கணக்குகளும் முடிஞ்சிரும். இதுக்கு தாதி சொல்றாங்க, கங்கை தாதி கூட தாதி இருந்தது, ஆனா அவங்க வாழல அவங்க கூட, பட் ஆஃப்கோர்ஸ் நல்லா தெரியும் அவங்கள கங்கை தாதி. ஆனாலும் அவங்களுக்காக நிறைய, தாதி ஜானகிக்கு நிறைய மரியாதை இருந்தது, கங்கை தாதிக்கு நிறைய அவங்க சேவை செஞ்சிருக்காங்க, ரொம்ப அற்புதமான சேவை, அவ்வளவு தியாகம். இதுதான் வந்து தாதி சொல்றது பிரேம்.
சோ நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடியது இதுன்னு சொல்றாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் இருக்கக்கூடியது இந்த பிரேம். பியார் அப்படின்னு சொன்னது குழந்தைகளுக்காக காமிக்கிறது பியார். பெற்றோர்கள் குழந்தைகள் மேல கொடுக்கக்கூடியது பியார். அதுக்கப்புறம் பிரேம்னு சொன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இடையில இருக்கக்கூடியது இந்த மாதிரி பிரேம். எப்படி வந்து கோபியர்கள் கோபிகைகள் அவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடியது தான் இந்த பிரேம். இது வந்து பிரேம் பியார் இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் பிரேம் இருக்கு. தாதி சொல்லுங்க, நீங்க பியார் வச்சீங்கன்னா யாருக்கிட்டையாவது அப்போ நம்மள அவங்க விட மாட்டாங்க. இனி அது வந்து ஒரு பற்றாக மாறிடும். ஒருத்தவங்களுக்கு மேல உங்களுக்கு இருக்கும், அப்படி இன்னொருத்தவங்க மேல உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும். ஆனா இந்த பிரேம் அப்படின்னு சொன்னா இதோடைய பாவனை புரியுது இல்லையா? இந்த அன்புலையும் ஒவ்வொன்றுத்துக்கும் சூக்ஷமான ஒரு உணர்வுகள், சூக்ஷமான டிஃபரன்சஸ் இருக்கு. அதுக்கு சாதி சொல்றது இந்த பிரேம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாத்தையும் உருக வைக்கும். அதுக்கப்புறம் தாதி சொல்றாங்க பியார் அப்படின்னு சொன்னா சின்ன பசங்களுக்கு கொடுக்கறது. அதே நேரத்துல ஒருத்தருக்கு வந்து அந்த சகோதரத்துவ பார்வை, எல்லாரும் ஒரே மாதிரின்னு பார்க்க பார்வை, அது பியார். இல்லைன்னா பொறாமை கூட இருக்காதுன்னு சொல்றேன். எப்போ பியார் இருக்கு அதுல பொறாமை இருக்கு. கொஞ்சம் கூட ஒரு சுவடு கூட நமக்கு பொறாமை இருக்கு அப்படின்னு சொன்னா, இல்ல மற்றவங்க நம்மளோட கொஞ்சம் முன்னாடி போறாங்க அப்படின்றது கொஞ்சம் கூட நமக்குள்ள அந்த அசௌகரியமான ஒரு உணர்வு வந்தது அப்படின்னு சொன்னா அங்க பியார் இல்ல. இன்னமும் எனக்குள்ள ஆயிட்டு இருக்கு இந்த பொறாமை அப்படின்றது தாங்க சொல்றாங்க. அது செக் பண்ணி பார்க்கணும் இல்ல, நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். யாராவது நம்மளோட முன்னாடி போறாங்கன்னு சொன்னா ஏதாவது நமக்குள்ள கொஞ்சம் கூட ஏதாவது ஒரு ஃபீலிங் வருதா உள்ளுக்குள்ள? ஸோ தாதி சொல்றாங்க இந்த மாதிரி உணர்வுகளுக்கு வந்து நமக்கு ரியலைசேஷன் இருக்கணும், ரியலைஸ் பண்ணணும் நம்ம உள்ளுக்குள்ளார நமக்கு அந்த மாதிரி இருக்குதா. ஏன் தாதி சொல்றாங்க பாருங்க, ராமாயணம் எப்படி ஆரம்பிச்சது? ராமாயணமே எந்த ஒரு விகாரம் ஆரம்பிச்சது? பொறாமையின் ஒரு செயல்னால தானே. அவங்க முன்னாடி போற அவங்க ராஜா ஆயிடுவாங்கன்னு சொல்லி இப்படி பொறாமையின் அந்த ஒரு செயல்னால தான் ராமாயணமே ஆரம்பிச்சு. சோ அதே போல ராமாயணத்திலும் என்ன சொல்றது, சீதை வந்து அந்த ரேகை மரியாதை கோட்பாடுகளின் ரேகை வந்து கடந்து போனாங்கன்னு சொன்னது. சோ இது வந்து நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். இந்த மாதிரி ரேகை வந்து நம்ம கடந்து போக கூடாது, இதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்றாங்க தாதி. சோ இன்னொன்னு தாதி சொல்றது, புறாக்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஊட்டுறோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு புண்ணியத்தின் காரியம் சொல்லுவாங்க. முன்னாடி காலத்துல அப்படி பண்ணுவாங்க, இப்ப கூட பண்ணுவாங்க. வில்லேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி போயிட்டு அவங்க புறாக்களுக்கு ஏதாவது போடுவாங்க சாப்பிடுறதுக்கு. நீங்க புறாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது தனியா சாப்பிடாது, எல்லாம் சேர்ந்து சாப்பிடும். புறாக்களுடைய ஒரு கூட்டமே இருக்கும், எல்லாம் பறந்து வந்து சேர்ந்து சாப்பிடும். சேர்ந்து சாப்பிடுறது அவங்களுக்கு விருப்பம். அது போல தாதி சொல்றாங்க நம்மளுடைய இந்த இறை அன்பு கூட அப்படித்தான் இருக்கணும். தாதிஜியோடைய எக்ஸாம்பிள் சொல்றாங்க, தாதி ஜானகி, தாதி பிரகாஷ் மணியோட எக்ஸாம்பிள். அவங்க எப்பவுமே வந்து அன்பும் நேர்மை சத்தியம் இது ரொம்ப அவங்களுக்குள்ள நிறைஞ்சிருது.
தாதிஜி வந்து உங்களுக்கு நான் இது சொல்றேன் நடுவில் ஆட் பண்றது தாதி பிரகாஷ் மணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து எதுவுமே உள்ளுக்கு வச்சுக்கவே முடியாது. அவங்க யாராவது ஒருத்தவங்க சொன்னா நீங்க அவங்க கிட்ட சொன்னாதீங்கன்னு சொன்னா அது அவங்க வேணுமோ வேண்டாமோ அது வெளியில வந்துரும். அவ்வளோ நேர்மை, அவ்வளோ சத்தியம் தாதிஜி கிட்ட, தாதி பிரகாஷ் மணி. அதே நேரத்துல அவ்வளோ அன்பின் சுரூபமாக இருந்தாங்க. ஸோ இது ரெண்டும் தாதிஜிக்குள்ள இருந்ததுன்னு சொல்றாங்க தாதி ஜானகி. ஸோ அப்போ அது இருந்ததுனால எவ்வளோ விரிவாக்கம் நடந்திருக்கு. ஹிஸ்டரி ஹால், மெடிடேஷன் ஹால், இது பாண்டவ் பவன்ல ஹிஸ்டரி ஹால்ல தானே கிளாஸஸ் எல்லாம் இருந்து. பாபா போனதுக்கு அப்புறம் தான் மெடிடேஷன் ஹால், அதுக்கப்புறம் ஓம் சாந்தி பவன், அதுக்கப்புறம் கியான் சரோவர், அதுக்கப்புறம் சாந்திவன், இதெல்லாம் தாதிஜி உடைய தலைமையில தான் இது எல்லாமே நடந்திருக்கு. அப்கோர்ஸ் தாதி ஜானகி சொல்றாங்க இது பாபாவுடைய தூண்டுதல் தான். பாபா சொல்லியிருக்காரு ஆரம்பத்துல நீங்க எவ்வளவுதான் கட்டடங்கள் கட்டினாலும் அது எல்லாமே சின்னதாயிட்டே வரும் அப்படின்னு சொல்லி முன்னாடி பாபா சொன்னது. அது எவ்வளவு அது இப்போ உண்மை ஆயிட்டது இல்லையா? இப்ப சாந்திவன் கூட சின்னதாயிட்டது. அதுலயும் எவ்வளவு பில்டிங்ஸ் வெளியிலயும் மன்மோயினி எல்லாம் வெளியிலயும் கட்டிட்டு இருக்காங்க. கட்டினது எல்லாமே சின்னதாயிட்டது. சோ இதெல்லாமே ஆக்குறதுக்கு எல்லாருமே உதவி செஞ்சார். முழு உலகத்துல இருந்தும் உதவி வந்துதான் இவ்வளோ விரிவாக்கம் இதெல்லாமே நடந்திருக்கு. இதைத்தான் தாதி சொல்றாங்க இறை அன்பு. ஆரம்ப காலத்துல லண்டன் சேவையில ஜெயந்திபன் வந்து டாக்ஸ் கொடுக்கும் பொழுது ஏதாவது அவங்க பப்ளிக்காக சொல்லும் பொழுது தாதி வந்து அவங்க பக்கத்துல உட்காருவாங்க. தாதி ஜானகி அவங்க பக்கத்துல உட்காந்து பிகாஸ் இங்கிலீஷ்ல இருக்கும் டாக். அப்போ தாதி பேச மாட்டாங்க. தாதி அவங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு அவங்களுக்கு வைப்ரேஷன் கொடுப்பாங்க. என்ன வைப்ரேஷன்? அவங்க இது சொல்லணும் இது சொல்லணும் அப்படின்னு பக்கத்துல உட்கார்ந்து தாதி வைப்ரேஷன் கொடுப்பாங்க. அவங்க அது போலயே அந்த வைப்ரேஷன்லயே ஜெயந்திதான் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தரும் சேர்ந்து சேவை செய்யறது தாதி சொல்றாங்க இறை அன்பு. ஸோ இறை அன்புடைய விளைவு என்ன இருக்குன்னு பாருங்க. இதை நான் ஆட் பண்றது. தாதி சொன்னாங்க, தாதி ஜானகி சொன்னது இறை அன்புனால எவ்வளவு விரிவாக்கம், எவ்வளவு எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையோடு அது செஞ்சதுனால எவ்வளவு விரிவாக்கம். அதே போல வெளிநாட்டு சேவையிலையும் தாதி சொல்றாங்க இந்த 2 பேரும் சேர்ந்து ஆரம்பத்துல செஞ்சதுனால எவ்வளவு விரிவாக்கம் இருந்தது. ஸோ இதுதான் இந்த மாதிரி சேர்ந்து சேவை செய்யறது, வேலை செய்யறது தான் இறை அன்பு தாதி சொல்றாங்க. ஸோ பியாரும் பிரேம் இது ரெண்டுமே தாதி சொல்றாங்க. அடுத்தது வந்து பிரீத். பிரீத்னா என்ன? பிரீத் அப்படின்னு சொன்னா அது நம்பிக்கைக்கு தொடர்பு. எப்பவுமே பாபாவும் சொல்றது பிரீத் புத்தின்னு சொல்லுவாங்க. சோ நம்மளுடைய புத்தி வந்து பிரீத் அப்படின்னு சொன்னா ஒரு அன்பான நம்பிக்கை நிறைந்த புத்தி தான் வெற்றி அடையும். பாபா இந்த நம்பிக்கை இருக்கும் அந்த வெற்றி பாபா எப்பவுமே சொல்றது. சோ பல இடங்கள்ல யாருக்குமே வந்து அவ்வளவாக இந்த பாஷை புரியாது. ஆனாலும் தாதி என்ன சொல்றாங்க அது புரிஞ்சுப்பாங்க. ஏன்? ஏன்னா இந்த புரிந்துணர்வு வந்து இதயம் மற்றும் திருஷ்டிக்கு தொடர்பு பட்டது. சோ தாதி என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தேவைன்னு சொல்றாங்க தாதி? நம்பிக்கை. அண்டர்ஸ்டாண்டிங். புரியுதா? அதான் நம்பிக்கை. அன்பு.
இது யாரும் கெஸ் பண்ண முடியாதது இருக்காங்க. உணர்வுகள். பாசம் ஞானம் வேணும் அல்லது அர்த்த சக்திய வேணும். ஆன்மாண்ட உணர்வு ஓம் சாந்தி. நம்பிக்கை நம்பிக்கை. அவன் நிலைமையை நாங்க அறிந்து கொள்றது. சிநேகம். தொடர்பு எம்பதி எம்பதி. தொடர்பு மனசு வேணும். எல்லாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, ரைட்? அது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது ஆக்சுவலி இது சொன்னீங்க கேட்டீங்கன்னா இது ஒத்துப்பீங்க நீங்க. அதே சொல்றாங்க, ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பொறுமை வேணும். வேணுமா? பொறுமை, பேஷன்ஸ். பிகாஸ் டைம் எடுக்கும். Very true. டைம் எடுக்கும். உடனே நம்ம வந்து நினைப்போம், பட் மாத்தி மாத்தி அவங்க நம்ம இப்படி செஞ்சா அவங்க அப்படி செஞ்சா இப்படி. அப்புறம் கொஞ்சம் காலம் பேஷண்டா இருந்தோம் அப்படின்னு சொன்னா அப்ப புரிய வரும், அந்த ரிலேஷன்ஷிப்பும் நல்லா ஆகும். நல்லதான் தாதி சொல்றாங்க, ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பொறுமை வேணும். இத வந்து சீனியர் ஜூனியர் அப்படின்றது கிடையாதுன்னு சொல்றாங்க தாதி. என்ன சொல்றாங்கன்னா பாருங்க, எப்போ வந்து நான் கத்துக்கணும் அப்படின்னு இருக்கும் பொழுது நான் ஜூனியர் தான் நான் நினைக்கணும். என்ன ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன தானே என்ன நினைக்கணும்? ஜூனியர் நினைக்கணும். எப்பவுமே ஏதாவது ஒண்ணு கத்துக்கிறதுக்கு இருந்துட்டே தான் இருக்கும். தாண்டி கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் a ஸ்டூடெண்ட். எங்க போனாலும் எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டே இருந்தாங்க கடைசி வரை. அதனாலதான் நான் அவ்வளவு நீண்ட காலம் வாழ்ந்தது கூட அதுதானே. தாதி சொல்றது, என்னுடைய அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஜூனியர் சீனியர் இந்த கான்சியஸ்னஸுக்கும் மேல இருக்கு. இல்லையா? இப்படி பார்க்கணும் ஒவ்வொருத்தரை. நல்லதான் பாபா இவ்வளோ படிச்சு சொல்லிட்டு இருக்காரு, இவ்வளோ முரளிகள். இப்போ சகோதரத்துவ பார்வை இருக்கட்டும். சகோதரத்துவ பார்வைன்னு சொன்னா அங்க எங்க ஜூனியர் சீனியர் எல்லாம் கிடையாது. ஸோ என்னுடைய அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஜூனியர் சீனியர் இந்த உணர்வுல இருந்து அப்பாறு இருக்கணும். பாபா தானே எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும். பாபா தாதி சொல்றாங்க, எங்களை வந்து எப்பவுமே ஜூனியரா ட்ரீட் பண்ணதே கிடையாது. எப்படி பாப்பாராம் பாபா அவங்கள? தந்தைக்கு சமமாக போகிற குழந்தைகள். சோ அதே போல தாதியும் சொல்றாங்க, என்னுடைய சேவை சகபாட்டிகளை நான் ஜூனியரா வந்து ட்ரீட் பண்ணதே கிடையாது. தாதி சொல்றாங்க. சோ பிரீத்து புத்தி, ஏன் இது கடைசியில என்ன இது வருதுன்னு சொன்னா பிரீத்து புத்தி அப்படின்னு சொன்னா சீனியர் ஜூனியர் அப்படின்ற அந்த உணர்வுல இருந்து அப்பா பிரீத், அது வந்து நம்பிக்கை கூடிய புத்தி. சோ யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். ஜூனியர் சீனியர் என்ன இருக்கு? ஏதாவது ஒரு கருவினா அந்த கருவிக்கு அவங்கதான் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவ்வளவுதான். இந்த ஜூனியர் சீனியர் ஒண்ணு இல்லை. யாரு என்ன வேணாலும் ஆகலாம். சோ பாபா சொல்றது, இந்த பியார் பிரேம் தான் வந்து உங்களை கூட்டிட்டு வருது. ஃபர்ஸ்ட் பியார், பாபா சொன்ன மாதிரி அப்பா கிட்ட இருந்து குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அன்பு பியார், பிரேம், ஒருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரேம். ஸோ இதை நம்மளை கூட்டிட்டு வந்து ஒரு இந்த கூட்டத்துல நம்மள இருக்க வைக்குது இந்த பியாரும் பிரேம். பியார் அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தைத்தனோட நிலைத்தான் அது. ஆனா
பிரீத் அப்படின்றது ஒரு ரொம்ப ஆஹ், பலமான ஒரு நூலோ கயிறோ நம்மள வந்து எல்லாமே கட்டி வச்சிருக்கு. பிரீத் அப்படின்னு சொல்றோம். அது வந்து இன்னும் டீப்பா நம்ம புரிஞ்சுட்டு ஒருத்தவங்க அந்த உணர்வுகளுக்கெல்லாம் அப்பால் இருக்கும் பொழுதுதான் அந்த ஒரு பிரீத்தோடைய பலமான கயிறோ நூலோ நம்மள எல்லாரையும் கட்டி ஒரே கூட்டத்துல வச்சிருக்கு. சோ அது நம்மள ஒரே கூட்டத்துல இருக்க வைக்கும். ஏன்னா நமக்குள்ளார என்ன மாதிரி ஃபீலிங் இருக்கும்? நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடணும், சேர்ந்து விளையாடணும், சேர்ந்து சிரிக்கணும், சேர்ந்து முரளிய வந்து படிக்கணும், ஷேர் பண்ணணும். So இது போல ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அந்த ஃபீலிங் வரும். பிரீத் இருக்கும் போது இந்த பிரீத் தான் இந்த சொன்னதுல நம்பிக்கை, அதே நேரத்துல அந்த சின்ன சின்ன கான்சியஸ்னஸ்க்கு அப்பா ஒரு ஒரு வகையில அந்த குழந்தைத்தனத்துல இருந்து மேல வரும். அன்னைக்கு கூட பாபா சொல்லிட்டு அந்த குழந்தைத்தனம் விளையாட்டுகள் இருந்து அப்பால் போங்க அப்படின்னு சொல்லி. சோ முரளி அப்படின்னு வரும் பொழுது நம்ம வந்து நமக்கு நாமளே ரிவைஸ் பண்றோம். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு அதை சொல்றோம். நான் எனக்குள்ள என்ன ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேனோ அதுதான் என்னுடைய உதடுகளிலிருந்து வெளிவரும். கரெக்ட்? இப்போ நான் வந்து வேற எதையோ ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன். தவறான விடயங்கள் உள்ளுக்குள்ளார தவறான விடயங்கள் போயிட்டு இருக்குன்னு சொன்னா அது என்னுடைய பாவ கணக்குல போய் சேரும். சோ தவறான விடயங்கள்னா என்ன? தாதி சொல்றது இப்போ என்ன நேரம் அப்படின்னு சொன்னா மற்றவங்களை பத்தி சிந்திக்கிறது நிறுத்தி சுயத்து மேல ஃபோக்கஸ் பண்ணணும். இது தவறான சிந்தனைன்னா இதுவும் சொல்லும். மற்றவங்களை பத்தி சிந்திக்க மீனிங் தேவையில்லாம சேவை அந்த விடயம் இல்லை, பட் தேவையில்லாம மற்றவங்களை பத்தி சிந்திக்கிறது அதை விட்டுட்டு சுயத்து மேல ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ எங்க வந்து ஒரு நம்பிக்கை நிறைந்த புத்தி இருக்கோ அது வந்து நம்மள வெற்றிக்கு அழைத்து செல்லும். எங்க வந்து சந்தேகம் நிறைந்த புத்தி இருக்கோ அது வந்து நம்மள அழிவுக்கு இட்டு செல்லும். இது பாபா நமக்கு சொல்லியிருக்காரு ஏற்கனவே முரளிகள்ல நிறைய சொல்றது. இது ஒரு கூற்று ஆக்சுவலி. நிச்சய புத்தி விஜயந்தி சஞ்சய புத்தி வினர்ஷந்தின்னு ஒரு கூற்று. ஸோ பாபா அதை சொல்றது, தாதியம் சொல்றாங்க. இங்க வந்து நம்பிக்கை புத்தி இருக்கோ அது வந்து நம்மளை வெற்றிக்கு இட்டு செல்லும். சந்தேக புத்தி இருக்கும் பொழுது அது வந்து அழிவுக்கு இட்டு செல்லும். ஸோ தாதி சொல்றாங்க இது ரெண்டுத்துக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. சந்தேக புத்தி வந்து நம்பிக்கை புத்தி கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. இந்த சந்தேக புத்தின்னு சொல்றது ஒரு எறும்பு போலன்னு சொல்றாங்க. இந்த சந்தேகம் என்ற எறும்பு நிறைய பேரை கடிக்குது. அது எப்படி கடிக்குதுன்னு சொன்னா அந்த ஆத்மா வந்து பாபா அப்படின்னு கூட அவங்களால சொல்ல முடியல அன்போட. பாபா எவ்வளோ சொல்வாரு நமக்கு. சகவாசத்தை பத்தியும் சொல்வாரு, அதே நேரத்துல சந்தேக புத்தி பத்தி முரளிகள்ல நிறைய சொல்லியிருக்காரு. பாபாவும் பார்த்திருக்கிறது, தாதிகளும் எல்லாம் அந்த மாதிரி ஆத்மாக்களை பார்த்திருக்காங்க. சோ தாதி சொன்னாங்க பாருங்கன்னா ஒரு ஆத்மா எப்படி இருந்தாங்கன்னா தாதி வந்து நினைச்சாங்களா அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு இளவரசி ஒரு ராணி ஆகுவாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க தாதி.
அவ்வளோ அருமையான ஒரு ஆத்மா. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தது. ஆனால் ஆனால் எப்படி ஆயிட்டாங்க அவங்க? தாதி சொல்றாங்க, எச்சரிக்கையா இருங்க. சந்தேகம் அப்படின்றது உங்களை முழுமையாக உங்களுடைய உணர்வை வந்து முடிக்கக்கூடிய. சோ ஒரு நம்பிக்கை நிறைந்த புத்தி வந்து நம்மள வெற்றிக்கு இட்டு செல்லும். இன்னைக்கு வந்து அவ்வளோ பேருக்கு இன்னைக்கு ரொம்ப உயர்ந்த நம்பிக்கை இருந்தாலும் நாளைக்கு வந்து அவங்க சந்தேகம் வளர்த்துக்கிறாங்க. சோ அதனால தாதி சொல்றாங்க, இதுக்கு யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம். அதனால நீங்க வந்து எப்படி ஆகணும்? ஒரு ஒரிஜினல் ரத்னம் போல ஆகணும்னு சொல்றாங்க தாதி. அந்த ஒரிஜினல் ரத்னம்க்கு என்ன? ரொம்ப ஆழமான நம்பிக்கை இருக்கு. இந்த ஆழமான நம்பிக்கை யாராலையும் அசைக்க முடியாது. அது போல நம்பிக்கை. அதனால தாதி சொல்றாங்க, இந்த நம்பிக்கை அப்படின்றது உள்ளுக்குள்ளார இருந்து வரக்கூடிய, உங்களுடைய கண்கள் மூலமாக வரக்கூடிய. சோ நீங்க வந்து உங்களை பாபா போல ஆக்கணும். பாபா பாருங்க எப்படி இருக்காரு, அது போல ஆகணும். பாவம் எப்படி? சந்தேகம் அப்படின்னாலே என்னன்னு தெரியாத புத்தி, அவ்வளவு நம்பிக்கை நிறைந்த புத்தி. இந்த செகண்ட் சிவ் பாபா காட்சிகள் கிடைச்சது அவருக்கு, இதை நான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். பிரம்மா பாபா நம்பிக்கை ஒரு செகண்ட் கூட இழக்கல. எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தது பாபா முன்னாடி, எவ்வளவு சூழ்நிலை. அட்லீஸ்ட் நமக்கு முன்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த சூழ்நிலைகளே இங்க இப்படி செஞ்சாங்க, அவங்க அப்படி செஞ்சாங்கன்னு அப்படி நமக்கு நாமளே தேத்திக்கிட்டு நம்ம இப்படி செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு செய்யலாம். பட் பாபா முன்னாடி யாருமே இருக்கலையே. எவ்வளவு மார்ஜின் இருந்தது பாபாவுக்கு சந்தேகம் வரத்துக்கு. கண்களுக்கு தெரியாது. சிவ பாபா அது போல என்னெல்லாம் நடந்தது. யஜ்யத்துல நடக்காத விடயமே இதெல்லாம் நடந்தும் பாபா எப்படி இல்லை. ஒண்ணு கவலையற்ற சக்கரவர்த்தி, அதே நேரத்துல நம்பிக்கை நிறைந்த புத்தி. அதத்தான் சிவ பாபா எப்பவுமே சொல்றது, ஃபாலோ ஃபாதர், ஃபாலோ ஃபாதர். பிரம்மா பாபா இப்படி எல்லாம் செஞ்சுதான் நம்பர் 1 ஆனது. அதுக்கப்புறம் லாஸ்ட் இன்னொன்னு என்ன சொன்னது தாதி? ஸ்னேகம். சோ பியார், பிரேம், பிரீத், இது மூணுத்தோடைய ஆழத்துக்கு போங்க. இந்த மூணுத்தோடைய விளக்கத்தின் ஆழத்துக்கு போங்க. அதுக்கப்புறம் ஸ்னேக் அப்படின்றது, ஸ்னேகம் இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்ல, காட்லி லவ், இறையன். இது வந்து ஆத்மாவை முழுமையாக்குது. மற்ற மூணும் வந்து ஆதரவு கொடுக்கும் இதுக்கு, பியார், பிரேம், பிரீத். ஆனா இது வந்து நம்மள முழுமையாக்கும். இறை ஸ்னேகம், காட்லி லவ். சோ இந்த ஸ்னேக் அப்படின்னு சொன்னா கடவுளுடைய அன்பு. இதுல வந்து நம்பிக்கையின் சக்தியும் இருக்கு, குடும்பத்துடைய அன்பும் இருக்கு, இதெல்லாமே நமக்கு இருக்கு. சோ எவ்வளவு நமக்குள்ள இறை அன்பு இருக்கணும்னு சொன்னா, நம்ம வந்து முழுமை அடையறதுக்கும் நமக்கு அவ்வளவு அன்பு இருக்கு. ஒண்ணு இறை அன்பும் இருக்கு நமக்குள்ள, நம்ம முழுமை அடையணும் அப்படின்றது கூட நமக்குள்ள இருக்கு.
ஸோ இப்போ வந்து என்ன டைம் சொல்லுங்க. ஸ்நேகம் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு சொல்றோம். இல்ல 2 அர்த்தம் இருக்கா? இல்ல ஸ்நேகம் வந்து அன்பு தானா? அன்புதான். அன்பு தானா? ஓகே. ஹிந்தில ஓகே. சுதாதி சொல்றது இதுதான் வந்து ஆத்மாவை முழுமையாக்குது. ஸ்ட்ராங்கா ஒண்ணு சொல்றாங்க தாதி. நீங்க ஒருத்தவங்கள வந்து ஒரு பார்வையில பார்த்து இன்னொருத்தவங்க வந்து இன்னொரு மாதிரி பார்வையில பாக்குறீங்கன்னு சொன்னா அப்போ நீங்க வந்து அப்பாவுடைய பேரை இழிவு செய்யுங்க, அவதூறு ஏற்படுத்துறீங்கன்னு சொல்றாரு தாதி. மீனிங் எல்லாருக்காகவும் ஒரே மாதிரி பார்வை இருக்கணும். சோ நம்பிக்கை, போதை, குறிக்கோள், நம்மளுடைய இலக்கு, இது மூணுமே நம்ம கிட்ட எப்பவுமே வைக்கணும்னு சொல்றாங்க. எல்லாமே ரைம் ஆகுது. நிச்சய், நஷா. சோ இப்ப வந்து நேரம் ரொம்ப நெருங்கிட்டு வருது. இப்ப என்ன நேரம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உடல், மனம், இதயம், புத்தி எல்லாமே வந்து சமர்ப்பணம் செய்யற நேரம். இது எல்லாத்தையும் எப்படி இமர்ஜ் பண்ணணும் அப்படின்னா இறை அன்பு. இறை அன்புல இறை ஸ்னேகிது இது எல்லாத்தையும் அதுல நம்ம வந்து வெளிப்படுத்தும். உடல், மனம், இதயம், புத்தி எல்லாத்துலயும் என்ன இருக்கணும்? காட்ஸ் லவ் அப்படின்னு சொன்னா இங்க தாதி சொல்றது ஸ்னேகம். உங்களை நீங்களே ஜூனியர் ஆகவோ சீனியர் ஆகவோ நினைக்காதீங்க. ஆக்சுவலி ஆத்ம உணர்வு இருந்தா இதெல்லாமே இருக்காது. முக்கியமா அது அண்டர்லைன் பண்றாங்க தாதி. நான் யார் ஆகணும்? இறை அன்புல மூழ்கி இருக்கிறவங்களாக ஆகும். நீங்க வந்து உங்களை சீனியர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய உறவு முறைகள்ல தென்படும். அப்படி இல்ல என்ன ஆகணும்? நம்ம பாபா எப்படி இருக்காரு, கடவுள் எப்படி இருக்காரு, அதுக்கு நம்ம வந்து உதாரணமாகும். எக்ஸாம்பிள், கடவுள் கிட்ட என்ன இருக்கோ, கடவுள் யாரோ அது போல நம்ம தென்படும். சோ இன்னைக்குல இருந்து ஒரு சத்தியம் செய்யுங்கன்னு சொல்லுங்க தாதி. பாபா கிட்ட இருந்து மட்டும்தான் நான் திருஷ்டி எடுப்பேன். பாபாவுடைய திருஷ்டியை மட்டும்தான் நான் எடுப்பேன். அவருடைய அன்புல மட்டும் நான் மூழ்கி இருப்பேன். நீங்க சத்தியம் செய்யுங்கன்னு சொல்றாங்க. பாபாவுடைய திருஷ்டி மட்டும்தான் எடுப்பேன். பாபாவுடைய அன்புல தான் மூழ்கி இருப்பேன். நான் தான் வந்து கடவுளின் வழிகாட்டல்களை பின்பற்றுபவன். மற்றவங்களை பார்க்கறது என்னுடைய வேலை இல்லை, அவங்கள பின்பற்றாங்களோ இல்லையோ. இது ஒரு பெரிய அன்னைக்கு கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி ஜனவரியில இருக்கலாம், பாபா வந்து ஒரு முரளி, பவ்யத் முரளி, பரிச்சிந்தன் பரிதர்ஷன் ஞாபகம் இருக்கா? மற்றவங்களை பார்க்கறதும் மற்றவங்களை பத்தி சிந்திக்கிறதும் பிளஸ் மற்றவங்களுடைய வழிகாட்டல் பர்மத், இது மூணுத்துல இருந்து விடுபடணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு முரளி பாபா சொன்னாரு.
ரியலி அது வந்து நம்மள எங்கேயோ கூட்டிட்டு போகும். நம்மள வழியில இருந்து சுத்தமா விலக்கி எங்கேயோ எடுத்துட்டு போகும். அதனால தாதியம் என்ன சொல்றாரு, மற்றவங்கள பாக்குறதும் அவங்க பின்பற்றுறாங்களோ இல்லையோன்னு பாக்குறதும் என்னுடைய வேலை கிடையாது. என்னுடைய பொறுப்பு என்னன்னு சொன்னா, என்னுடைய புத்தி, என்னுடைய தலை கடவுளின் ஸ்ரீமத் படி நடந்துட்டு இருக்கா, இதுதான் நான் பார்க்கிறேன். சோ எல்லா கேள்விகளும் எல்லா சந்தேகங்களும் விட்டுருங்க. எல்லாமே ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. எல்லாமே ஒரு கல்பம் முன்னாடி நடந்தது. இது போல தாதி இந்த கிளாஸ்ல இந்த 4 பத்தி சொல்லியிருக்காங்க. பியார், பிரேம், பிரீத், ஸ்னேஹ். புரிஞ்சுதா? இது அனுபவம் செய்ய வேண்டியது இல்லையா? ஒவ்வொன்றும் அனுபவம் செய்யணும், செக் பண்ணணும் நமக்குள்ள என்ன மாதிரி நமக்குள்ள கான்சியஸ்னஸ் இருக்கு, சகோதரத்துவ பார்வை, ஒற்றுமையாக இருக்கக்கூடியது. அந்த கோபிகைகள்லாம் பாருங்க எப்படி எல்லாருக்கும் ஒரே ஒருத்தர் மேலதான் அன்பு. கோபிகைகள் எல்லாருக்கும் கிருஷ்ணர் மேலதான் அன்பு. இதுதான் ஞாபகார்த்தம். எல்லாம் கை கோர்த்து இருப்பாங்க. ஸோ அது பிரேம். ஆக்சுவலி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு அது புரியும். டீப்பா அதை பத்தி சிந்திச்சோம்னா அது அனுபவம் செய்யலாம். அதை பத்தி சிந்திச்சு பாருங்க. ஓகே, ஸோ இந்த இதெல்லாம் சின்ன சின்ன கிளாஸஸ் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. இது நம்ம கேட்கலாம். இது தாஜி ஜான்கி வந்து சகிப்புத்தன்மை எப்படி வளர்க்கணும்னு சொல்றாங்க. कि जैसे घर गृहस्थ में रहते हैं तो कभी कभी सहन शक्ति कम हो जाती है और सहन शक्ति कम होने के कारण गुस्सा भी आता है और उस गुस्से में சில நேரங்கள்ல நம்ம வீடுகளை பாக்குறோம். வீட்டுல மட்டும் இல்லை, எங்கெல்லாம் சொல்லலாம். பட் அவங்க இது வந்து பப்ளிக்னால இருக்கிறதுனால வீடுகள் பத்தி சொல்றாங்க. ஸோ உறவு முறைகள்ல பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு சகிப்புத்தன்மை குறையுது. ஸோ அது குறையறதுனால நம்ம ஒருத்தர் மேல எரிஞ்சு விழுவோம், இல்லை கோபம் படுவோம். कभी कभी संबंध खराब हो जाते हैं. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா உறவு முறை வந்து பாழாகுது. तो कैसे हम अपने अंदर सहन शक्ति को बढ़ाएं, ये जानना चाहते हैं. ஸோ வந்து சில பேர் கேட்குறாங்க, அப்போ நமக்குள்ள எப்படி இந்த சகிப்புத்தன்மை அப்படின்றத நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு கேட்குறோம். अंतर्मुक्ता. ஒரே வார்த்தையில தாதி சொல்றாங்க, அந்தர்முக்தா அப்படின்னா அகநோக்கு. आध्यात्मिकता में बहुत मदद करती है. இது வந்து ரொம்ப இந்த அகநோக்குன்னு சொல்றது ஆன்மீகத்துல ரொம்ப உதவி செய்யும். आध्यात्मिकता अंदर ही अंदर इतना अंदर से अपने आप को समझने में, जो सामने जो बातें हैं उसको समझने में सहज कर देती है. ஸோ இந்த அகநோக்குன்னு சொல்றது சுயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் இலகுவாக்கு அகநோக்கு. जब मैं देखें ये बात डिफिकल्ट है तो भारीपन आता है, टोन चेंज हो जाता है. நம்ம ஏதாவது ஒண்ணு பாக்குறோம், இது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அப்போ அதுல வந்து நமக்கு ஒரு பாரமா அனுபவம். அந்த பாரமா அனுபவம் ஆகிறதுனால நம்மளுடைய பேச்சுல வந்து டோன் மாறிடுது. டோன்னா புரியுதா? நம்ம பேசுற விதம் அந்த அது மாறிடுது. संबंध में जो स्नेह है
उसके बगैर रूखापन आ जाता है। जी ஸோ உறவு முறைகள்ல என்ன அன்பு இருக்கணும், ஸ்நேகம் சொல்றாங்க. என்ன அன்பு இருக்கணும், இந்த இதய அன்பு இல்லையா? அதுக்கு பதிலா என்ன வந்துடுது, ஒரு மாதிரி ட்ரைனஸ். அதுல வந்து எந்த ஒரு ருசியும் இல்லை. அந்த மாதிரி உறவுகள் ஆயிடுது, காஞ்சு போன மாதிரி. तो रूखापन संबंध में होता है ना, तो लाइफ नहीं है। लाइफ नहीं है सर। ஸோ அந்த உறவு முறைகள் அந்த மாதிரி காஞ்ச மாதிரி இருந்ததுன்னா அதுல என்ன ஒரு வாழ்க்கையே கிடையாது. समझो माता के ख्याल से या बहन के ख्याल से, मैं लौकिक के हिसाब से बड़ी बहन थी, मैंने देखा वो नहीं सहन कर सकते, मैं करती थी। अच्छा ஸோ அவங்க லௌகீகத்திலையும் தானே சொல்றாங்க, பாபா கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தாய் இருந்தாங்க, சகோதரி இருந்தாங்க. ஆனா தாதியில வந்து பெரிய சகோதரி, பெரிய டாக்டர், மூத்த டாக்டர். ஸோ சில விடயங்கள் வந்து அவங்களால சகித்து கொள்ள முடியல. ஆனா தாதி வந்து சகிச்சுக்கிட்டாங்க. अच्छा क्योंकि बहुत काम होता है ना, घर का भी काम, बच्चों को संभालने का काम, ये काम, तो थक जाते हैं। ஸோ இன்னொன்னு ஏன் இது இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்றாங்க தாதி, நிறைய வேலை இருக்கு வீட்டை பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், வேற வேலைக்கு இப்ப வேலைக்கு போற வேலையும் இருக்கு. ஸோ இதெல்லாமே சேர்ந்து செய்யறதுனால களைப்பு வந்துடுது. थकने के कारण सहन शक्ति नहीं होती, களைப்பு இருக்கிறதுனாலயும் சகிப்புத்தன்மை இல்லாம இருக்கு. तो आवाज बदल जाता है। அப்போ பேச்சு வந்து மாறிடும். களைப்பு டயர்டா இருக்கும் பொழுது ஏதாவது ஒன்று நடக்குது, அது வந்து சகிக்கிறதுக்கு அந்த டைம் முடியல, அப்போ நம்மளுடைய பேச்சு மாறிடும். हाँ तो ध्यान रखना चाहिए, बहुत अच्छा है। आज मैंने देखा है, जब से थोड़ा ज्ञान मार्ग में जो माताएं आई है, घर घर स्वर्ग बन गया है। जी ஸோ தாதி சொல்றாங்க, இதுக்கு வந்து ரொம்ப நம்ம கவனம் கொடுக்கணும், ரொம்ப கவனம் கொடுக்கக்கூடிய ஒரு விடயம் இது. இன்னைக்கு ஞான மார்க்கத்துல நிறைய தாய்மார்கள் நான் வந்திருக்காங்க, நான் பார்த்திருக்கேன். அவங்க இதெல்லாம் இப்படி மாறதுனால, இனி சகிப்புத்தன்மை அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதுனால ஒவ்வொரு வீடும் வந்து ஒரு ஸ்வர்க்கமாக மாறிட்டுதுன்னு சொல்றாங்க தாதி. क्योंकि वही सब घर है, वही बाल बच्चे हैं, वही है, परंतु उसमें से उनको भी बच्चों को क्या चाहिए, जी वो भी शिक्षा बच्चों को देनी नहीं होती है, पर संभालना ऐसे प्यार से शिक्षा देते जाओ, और खुद अपने शिक्षा उस पर नहीं चलो तो भी दिल ஸோ வீட்டுல வந்து அவங்களுக்கு இப்போ எல்லாமே அதே தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களும் ஞானத்துல வந்ததுக்கு அப்புறமும் வீட்டை பார்த்துக்கிறது, குழந்தைகளை பார்த்துக்கிறது. ஆனா குழந்தைகளுக்கும் எப்படி பார்த்துக்கிறது? அவங்க வந்து சம்டைம்ஸ் நம்ம அவங்களுக்கு வந்து கற்பித்தல்கள் கொடுக்கணும் அப்படின்னும் இல்லை, அதுவும் ரொம்ப அன்போடு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதாவது நீங்க வந்து கற்பித்தங்கள் கொடுத்தா நான் நீங்களே அந்த மாதிரி வாழ்க்கை வாழல அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி அதை பின்பற்றுவாங்க குழந்தைகள்? को नहीं लगता है, तो इसलिए मात्र से नहीं बनना है। जी लेकिन दादी அதனாலதான் வந்து ஒரு தாய் அப்படின்னு சொன்னா ஒரு அன்போட அவங்க கிட்ட வந்து பழகணும்னு சொல்றாங்க. कि कई बार बच्चे सुनते नहीं हैं, कारण क्या है? இவங்க சொல்ல, ஆனா தாதி சில நேரத்துல குழந்தைகள் கேக்குறது இல்லையே அப்படின்னு. அதுக்கு தாதி என்ன காரணம் சொல்றாங்க? हमारे पालना का तरीका जो है ना, ऐसा नहीं है जो सुने। நம்மளுடைய பாலனை கொடுக்கக்கூடிய வகை எப்படி இருக்குன்னு சொன்னா அவங்க அது கேக்குற மாதிரி இல்ல. நம்மளுடைய பாலனையுடைய வகையை தான் தவறுன்னு சொல்றாங்க. प्यार से मैंने देखा, प्यार से बच्चों को चलाओ। मैं बताऊं, जब मैं ज्ञान मार्ग में आई, जी मुझे बेबी भवन में रखा। अच्छा அப்படின்னா அன்போட வந்து அவங்கள நடத்தணும், அன்போட நடத்தணும், அப்போ கேட்பாங்கன்னு சொல்றாங்க தாதி. தாதி வந்து தன்னுடைய அனுபவத்தை சொல்றாங்க. தாதி வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த கதை.
ஃபர்ஸ்ட் யஜ்யத்துல வரும் பொழுது பாபா வந்து தாதிய பேபி பவன்ல வச்சிருந்தாங்க. பேபி பவன் அப்படின்னு சொன்னா அதுல நிறைய குழந்தைகள் தாதி சொல்றாங்க பாருங்க. सभी बच्चों को संभालने सभी बच्चे जो माताएं बच्चों को लेके आई थी ना, जी तो उन्होंने कहा हम ज्ञान में आए, अभी अपने उसमें रहेंगे, तो 40 बच्चे சோ தாய்மார்கள் எல்லாம் அவங்களுடைய குழந்தைகளோட வந்துட்டாங்க இல்லையா? சோ அந்த தாய்மார்கள் எல்லாம் அவங்களுடைய ஞானத்துல கொஞ்சம் ஈடுபாடு இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, இந்த குழந்தைங்க எல்லாம் தனியா ஒரு பவன்ல வச்சிருந்தாங்க. 40 குழந்தைகள். जो मैं एक बच्चा भी कभी मैं 21 साल की मेरी उम्र, तो बच्चे इतने खुश। अच्छा தாதிக்கு வந்து 21 வயசு தான். அந்த 21 வயசுல அவ்வளோ குழந்தைங்கள அவங்க பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. 40 குழந்தைங்கள. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்களாம் குழந்தைங்க எல்லாம். इतने खुश जो उनको बिठा के ऐसे शांति से खाओ, प्यार से खिलाओ, बिठाओ। அப்படியே அவங்கள கூப்பிடுங்க, உட்கார வைங்க, ரொம்ப அன்போட சாந்தியா அமைதியா அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, ஊட்டுங்க, திரும்பி உட்கார வைங்க. तो जैसे इसकर तो इतने खुश होते थे जो उनको घर की माँ की याद भी नहीं आती थी। அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அவங்க வீடோ இல்ல அவங்களுடைய சொந்த தாய்மார்களை கூட அவங்களுக்கு நினைவு வரல. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அந்த குழந்தைகள். तो क्या है अंदर अपने आप संतुष्टि है ना, सन शक्ति के साथ संतुष्टि का कनेक्शन है। जी எவ்வளோ டீப்பா சொல்றாங்க தாண்டி பாருங்க. என்ன அப்படின்னு சொன்னா ஏன் அவங்கள வந்து நம்ம சந்தோஷப்படுத்த முடியுதுன்னு சொன்னா நமக்குள்ள வந்து ஒரு திருப்தி இருக்கு. திருப்திக்கும் சகிப்புத்தன்மைக்கும் தொடர்பு இருக்கு. இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும் தாண்டி சொல்றது. திருப்திக்கும் சகிப்புத்தன்மைக்கும் கனெக்ஷன் தொடர்பு இருக்கு. अगर मैं संतुष्ट हूँ ना, ठीक है। दादी जी माताओं का एक சோ தாதி சொல்றாங்க நான் வந்து திருப்தியா இருந்தேன் அப்படின்னு சொன்னா ஓகே எல்லாமே என்னால வந்து சகிக்கும் முடியும் சொல்றாங்க தாதி. एक और प्रश्न भी है कि कई बार परिवार के अंदर सबका मन संभालना पड़ता है और उन सबका मन संभालते संभालते अपना मन डिस्टर्ब हो जाता है, तो சோ இன்னொரு கேள்வி என்னன்னு சொல்றாங்க, ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா எல்லாருடைய மனங்களையும் ஒரு மாதிரி பாத்துக்க வேண்டியதா இருக்கு. சோ எல்லாருடைய மனங்களையும் பார்க்க சுயத்துடைய மனம் டிஸ்டர்ப் ஆயிடும். அவங்களெல்லாம் பார்த்துக்கணுமே, அவங்களுடைய மனங்கள் நோவக்கூடாது, அவங்களெல்லாம் பார்த்துக்கணுமேன்னு சொல்லி சுயத்தோடைய மனம் டிஸ்டர்ப் ஆயிடுது. ऐसे समय में राजयोग कैसे मदद कर सकता है? சோ இந்த மாதிரி நேரத்துல ராஜயோகம் எப்படி உதவி செய்யும்? बहुत अच्छी बात है। இது ரொம்ப நல்ல விடயம் சொன்னாங்க தாதி. बहन एक मिनट शांत कर जी राजयोग माना सैलेंस में जाना। जी சோ ராஜயோகம் அப்படின்னு சொன்னாலே சைலன்ஸ்ல போறது, அமைதியில போறது. जब ये पहले अपने आप को साइलेंस के, एक है साइलेंस, दूसरी शांति। शांति में रहने के लिए साइलेंस चाहिए। சோ அது ரெண்டும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. ஒண்ணு வந்து சைலன்ஸ், இன்னொன்னு வந்து அமைதி, சாந்தி. ரெண்டும் வெவ்வேறானது சொல்றாங்க. சோ சாந்தியில இருக்கிறதுக்கும் அமைதியாக இருக்கிறதுக்கும் நமக்கு சைலன்ஸ் தேவை. आवाज में आने में सहज है, पर आवाज से परे जाना। சோ நம்ம வந்து சப்தத்துல வர்றது வந்து ரொம்ப இலகு, நேச்சுரல் ரொம்ப சப்தத்துல வருது இலகு. ஆனா சப்தத்துல இருந்து அப்பால் போறது साइलेंस में जाना माना परमात्मा से रिलेशन कनेक्शन। சோ இந்த சப்தத்துக்கு அப்பால் சைலன்ஸ்ல போறோம் அப்படின்னு சொன்னால் பரமாத்மா கூட
தொடர்பும் உறவு முறையும் அனுபவம் செய்யும். ராஜயோகம் இதுதான். शक्ति आ गई। हाँ அது மூலமாக சக்தி கிடைக்கும். அந்த சைலன்ஸ் மூலமாக பரமாத்மா கூட தொடர்பு உறவு முறை இருக்கும் போது சக்தி கிடைக்கும். एक तो रिलेशन किसके साथ है, नेचुरल है। जी जैसा मेरा माता पिता, तो परमात्मा को हम माता पिता शिक्षक ஸோ ஒண்ணு அவர் கூட உறவு முறை அனுபவம் செய்யும். இப்படி ஒரு தாய் இருக்காங்க, தாய் தந்தை, அது போல. ஸோ பாபா கிட்ட நமக்கு தாய் தந்தை, பரமாத்மா கூட தாய் தந்தை, சத்குரு, ஆசிரியர். मैं तो सखा रूप में भी हाँ, நான் அவரை நண்பனா கூட बहुत பாக்குறேன். अच्छी बहुत बात है। अच्छा है। तो क्या होता है सतगुरु, तो ये स्मृति जो है ना वो अंदर से बड़ा शक्ति देती है। ஸோ இந்த உணர்வு, விழிப்புணர்வு என்ன இருக்கு உள்ளுக்குள்ளார, ஸ்மிருதி விழிப்புணர்வு என்ன இருக்கு உள்ளுக்குள்ளார, இது நமக்கு சக்தி கொடுக்குது. இப்படி தாண்டி சொல்றாங்க, உறவு முறை அனுபவம் செய்யும் பொழுது நமக்கு அதுல இருந்து சக்தி. तो कोई भी बार में जो वायु कुछ ऐसा होगा भी, उनको भी वो शांति की शक्ति मिली ना, जी शांत हो जाते हैं। पर अंदर ही में வெளியில ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு இருந்தாலும் நம்ம அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு அது கிடைக்குது, அந்த அமைதியின் சக்தி அவங்களுக்கு கிடைக்குது. मैं डिस्टर्ब हूँ, जी पूरे अंदर अपने आप को नहीं संभाल सकी हूँ, जी तो और ये वातावरण जैसे मुझे डिस्टर्ब करता है। सही ஸோ நம்ம உள்ளுக்குள்ளார டிஸ்டர்ப் ஆயிருக்கோம் அப்படின்னு சொன்னா, நமக்குள்ளேயே நம்மளால பார்த்துக்க முடியலன்னு சொன்னா, வெளிப்புற விடயங்களாலையும் நம்ம டிஸ்டர்ப் ஆகுவோம். புரியுது இல்லையா? அது என்ன சொல்றாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ளார அந்த சைலன்ஸ், பாபா கூட கனெக்ஷன் இதெல்லாம் இருந்து நமக்குள்ள இது டீப்பா நம்ம வச்சிருக்கோம், ஸ்டோரேஜ்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, வெளிப்புற விடயங்கள் வரும்போது நம்ம அதுல ஆக மாட்டோம். அப்படி இல்லைன்னு சொன்னா அதுல நம்ம பாதிப்படைவோம். सही बात है। पर डिस्टर्ब करने वाले वातावरण को वही शांत करने के लिए अंदर से सूक्ष्म गुप्त अभ्यास की जरूरत है। ஸோ வெளிப்புற இருக்கக்கூடிய சூழலையும் நம்ம அமைதி ஆக்கணும் அப்படின்னு சொன்னா, உள்ளுக்குள்ளார ஆழமாக சூக்ஷ்மமாக மறைமுகமான அபியாசம், பயிற்சி தேவை. நல்லா புரிஞ்சுக்கணும். வெளிப்புற சூழல் நம்ம மாத்தணும் அப்படின்னு சொன்னா, இது உள்ளுக்குள்ளார ஆழமான சூக்ஷ்மத்துல மறைமுகமான பயிற்சி தேவை. புரிஞ்சுது இல்லையா? அது எவ்வளவு அழகா சகிப்புத்தன்மை பத்தி நிறைய சொன்னீங்க. ओम शांति। ओम शांति। गुड मॉर्निंग। हर एक अपने आप से पूछे कितने हम खुश नसीब है। ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களையே கேளுங்க, நம்ம எவ்வளோ பாக்கியசாலி. जो खुशी दुनिया में कहीं से नहीं मिल सकती, वो खुशी अपने आप को बाप से मिल सकती। ஸோ எந்த ஒரு சந்தோஷம் வேற எங்கிருந்தும் கிடைக்க முடியாது. அது தந்தை கிட்ட இருந்து நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும். मिलती अपने आप, पर कैसे किससे मिलती? बाप से मिलते हैं। बाबा ने क्या कहा? भक्ति में भी कहते हैं सुमत दो भगवान। और जिसको बाप से श्रेष्ठ बुद्धि मिलती है, ஸோ பக்திலையும் சொல்லுவாங்க, கடவுளே இவங்களுக்கு நல்ல புத்தி கொடு. ஸோ பாபா கிட்ட இருந்து நமக்கு எவ்வளோ ஒரு மேன்மையான புத்தி கிடைக்குது.
यानी श्रीमत पर चलने की जो समझ मिलती है ஏன்னா ஸ்ரீமத் படி நடக்கிறதுக்காக நமக்கு இந்த புரிந்துணர்வு கிடைக்குது. उसको कितनी खुशी। நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. श्रीमत मन मत परमत के बंधन से छुड़ा देती है। ஸ்ரீமத் வந்து சுயத்தோடைய கட்டளைகள் மற்றும் மற்றவங்களுடைய கட்டளைகள் நம்மளை விடுவிக்குது. गुलाम बना देती है मन मत और परमत। மன்மத் பர்மத், மனதோடைய கட்டளைகள் மற்றவங்களுடைய கட்டளைகள் நம்மளை வந்து அடிமையாக்குது. जो मन कहे सो करेंगे, जो और कहे सो करेंगे, पर जो भगवान कहे सो नहीं करेंगे। மனம் என்ன சொல்லுதோ அது செய்யறோம், மற்றவங்க சொல்றது செய்யறோம், ஆனா கடவுள் சொல்றது அது செய்யறது இல்லை. इतनी गुलामी, जो भगवान कहे तो कहेंगे कैसे करे। எவ்வளவு அடிமையாக இருக்கும்னு சொன்னா கடவுள் சொல்லிட்டு இருக்காரு, ஆனாலும் நம்ம என்ன சொல்றோம், எப்படி செய்யறது இது? या फिर कहेंगे भगवान की मर्जी होगी तो करेंगे। இப்படியும் சொல்லுவாங்க. கடவுளுக்கு வந்து விருப்பம் இருந்ததுன்னா நம்ம செய்வோம். சில பேர்லாம் சொந்தது இல்லையா, பாபாக்கு வந்து விருப்பம் வருதுன்னா என்ன மதுபனை கூப்பிடுவாங்க. இது நான் சொன்னது இல்ல, இங்க வருவோம் அங்க வருவோம், பாபாக்கு விருப்பம் இருந்ததுன்னா அப்படின்னு சொல்றது. இப்ப தாதி சொல்றாங்க பாருங்க, இப்படி சில பேர் சொல்றது. ஆனா கடவுளுக்கு வந்து இப்படி விருப்பம் இருந்ததுன்னா நம்ம செய்வோம். भगवान कहे ये करो, पर कहे भगवान की मर्जी होगी तो। கடவுள் சொல்றாரு இப்படி செய் அப்படின்னு, அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றது, கடவுளுடைய விருப்பம் இருந்ததுன்னா அதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்றாரு, செய்யணும். ஆனா அப்படி சொல்றது பதில். भगवान की बातें मानने में कितने बहाना देते हैं। கடவுளுடைய விடயங்களை பின்பற்றதுக்காக எவ்வளவு சாக்கு போக்குகள் சொல்றது. परमात्मा की बात कितनी श्रेष्ठ है। பரமாத்மாவுடைய விடயம் எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு உயர்ந்தது. इतना अच्छी तरह से जो थोड़ा सोचे समझे तो खुशी आवे। இத பத்தி நல்லா நம்ம சிந்திச்சோம் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்ப அதுல இருந்து சந்தோஷம் கிடைக்கும். நமக்கு सोचने से भी खुशी आती है। அதை பத்தி சும்மா சிந்திக்கிறதுல இருந்தே நமக்கு சந்தோஷம் கிடைக்குது. कभी कभी कई आत्माएं समझती है चिंता तो आज के जमाने में कैसे हो सकता है चिंता मुक्त हो। சில ஆத்மாக்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி உலகத்துல இப்ப இருக்கிற உலகத்துல எப்படியும் வந்து நம்ம கவலையற்று இருக்க முடியும். तो बाबा कहते चिंता तुम्हारा तभी करो जब भी तुमको अपने भाग्य का पता न हो। பாபா என்ன சொல்றாருன்னா, நீங்க கவலை எப்ப படுவீங்கன்னு சொன்னா உங்களுடைய பாக்கியத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது, அப்பதான் நீங்க கவலைப்படுவீங்க. भगवान ने भाग्य बनाना तुम्हारे हाथों में ये बताया है, सिखाया है। चिंता கடவுள் சொல்லியிருக்காரு, உங்களுடைய பாக்கியம் வந்து உருவாக்குறது உங்களுடைய கையில இருக்கு, அப்ப என்ன கவலை? तो जो स्वचिंतन भी किसको कहा जाता है, वह बाप सिखलाता है। சுயத்தை பத்தி சிந்திக்கிறதும் பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறது. சுயத்தை பத்தி என்ன சிந்திக்கணும், ஸ்வச்சிந்தன் என்ன செய்யணும் அப்படின்றதும் பாபா சொல்லி கொடுக்குறது. तो जब बाबा का नशा चला रहे तो नशे शब्द में आता है अपनी घोट, तो नशा चढ़े। பாபா சொல்லுது போதை எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு. ஆனா போதை எப்போ இருக்கும், நம்மளுடைய சுயத்தோடைய சரக்குன்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளார இருக்கிறத வந்து நம்ம அரைக்கும் பொழுதுதான் போதை வரும்.
ज्ञान को मंथन करो ना ஞானத்தை तो வந்து नशा चढ़े। கடையும் பொழுது போதை வரும். अच्छी तरह से मंथन करो ना, நல்ல और जो கடை बात मन में लग जाती है ना तो उसका गहराई में चले जाते हैं। ஏதாவது ஒரு மனதுல வந்து எட்டெடுத்துன்னா தொட்டுதுன்னா அதோடைய ஆழத்துக்கு बुरी भी போகும். गहराई में चली जाती है, अंदर से जाती नहीं है। தீயது கூட உள்ளுக்குள்ளாட போயிடுது, ஆழமா போயிடுது தீயது கூட. அது அவ்வளவாக வெளியே வரும் முடியல, அவ்வளவு ஆழமாக போயிடுது தீயதும். अच्छी भी अंदर चली जाती है, अंदर से कोई जानती नहीं है। अच्छी जो परमात्मा ने सुनाई बात, பரமாத்மா நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, நல்ல விடயங்கள், அது கூட நம்ம ஆழமாக எடுத்துட்டு போறோம், वो अंदर चली गई है, உள்ளுக்குள்ளார போயிடும். वो घोटने से यानी उनकी गहराई में அத வந்து கடையறதுனால, அதோடைய ஆழத்துக்கு போகிறதுனால அது உள்ளுக்குள்ளார ஆழமாக जाने போகுது. से। घोटने पीसने का मतलब है वैद्य दवाई हमें पीस करके देते हैं ना, நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த வைத்தியர்கள் எல்லாம் வந்து அதை வந்து நல்லா அரைச்சு கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு மருந்து ऐसे तो नहीं கொடுக்கணும் बाटल அப்படின்னு. बना के जल्दी दे देते हैं। சும்மா அப்படியே பாட்டில போட்டு கொடுக்கறது இல்லையா, அரைச்சு அதெல்லாம் அதுல இதெல்லாம் என்ன எடுக்கணுமோ எடுத்து அதுக்கப்புறம் தானே கொடுக்குறாங்க. बड़ा समझ सोच करके, ரொம்ப யோசிச்சு புரிஞ்சுதான் கொடுப்பாங்க. उसमें बहुत कुछ, हाँ, ऐसे नहीं एक चीज होंगे, भिन्न 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 जो இப்படி இல்ல, ஒன்னே ஒண்ணு மட்டும் கிடையாது, அதுல நிறைய விடயங்கள் இருக்கும். काम की चीज होंगी वो उसमें डालेंगे, जो काम की बात होंगी ना वो पीसेंगे। तो हम भी என்ன என்ன தேவையோ அதை எடுத்து அவங்க அரைப்பாங்க. So, அதே போல நம்மளும் அப்படி अंदर से जो செய்யணும் मेरे சொல்ல. काम की बात है ना, எனக்கு நமக்கு என்ன நன்மை இருக்கும், எனக்கு என்ன தேவையோ அந்த விடயங்களை நீங்க கடையணும். क्योंकि हम ऊंचे से ऊंची महान आत्माएं बन रहे हैं, ऊंचे से ऊंचे बाप के बच्चे हैं, ஏன்னா நம்ம வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் குழந்தைகள், உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மாக்கள் ஆகிட்டு இருக்கோம். तो ऊंचे से ऊंचे देवा आत्मा बनने का लक्ष्य रखा हुआ தேவாத்மாக்கள் है। ஆயிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளுடைய இலக்கு. जिस कारण से सारा दिन रात उठते बैठते चलते फिरते, चलते भी है, घूमते भी है, खाते भी है, लेकिन அதனால முழு நாளும் உலாவி திரியிறோம், சாப்பிடுறோம், எல்லாமே செய்யறோம். ध्यान है हमको जो भी शिक्षा मिल रही है भविष्य पद पाने के लिए, அதனால நமக்கு என்ன கற்பித்தல்கள் கிடைக்குதோ அதுக்கு நம்ம வந்து எதிர்காலத்துல பதவி அந்தஸ்து அடையிறதுக்காக அப்படின்றது நமக்கு அந்த கவனம் இருக்கு. वो संस्कार भी बना रहे हैं। இந்த சம்ஸ்காரத்தையும் உருவாக்கிட்டு இருக்கோம். वो संस्कार वहां काम में आएंगे, இந்த சம்ஸ்காரங்கள் वहां அங்க न வேலை शिक्षा देने वाला होगा, न शिक्षा ऐसे हमको लेने के लिए चांस होगा, न समय होगा। அங்க வந்து கற்பித்தல்கள் கொடுக்கக்கூடியவரும் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி உட்கார்ந்து கேட்கறதுக்கும் அங்க நேரம் இல்ல, அங்க கற்பித்தல்கள் கேட்கவும் யாரும் இருக்க மாட்டாங்க. तो बाबा ने आज क्या बोला, विनाश के पहले ही பாபா இன்னைக்கு சொன்னாரு, पढ़ाने वाला बाप जो पढ़ा रहा है और तुमको जो पढ़ करके कर्मातीत बनना है, அழிவுக்கு முன்னாடியே யார் உங்களுக்கு கற்பித்தல்கள் கொடுத்துட்டு இருக்காரு, நீங்க கர்மாத்தீத் ஆகணும். ये अभी இப்போ तो यही चिंतन, यही मंथन இதேதான் உள்ளுக்குள்ளார இருக்கணும், கடையணும். बुद्धि को இதேதான் महीन बनाता है। இதே சிந்திச்சுட்டு இருக்கும் பொழுது புத்தி வந்து ரிஃபைன் ஆகுது. महीन बुद्धि श्रेष्ठ सोचने वाली क्वालिटी बन जाती है, साधारण नहीं सोच। ஸோ புத்தி எப்போ வந்து ரிஃபைனா இருக்கோ அப்போ சாதாரணமாக நினைக்கிறது இல்லை, நம்ம ரொம்ப வந்து சூக்ஷமாக உயர்ந்ததை நினைப்போம்.
साधारण ख्याल कोई आ ही नहीं सकता, तभी नशा चढ़ता है। சாதாரணமானது எதுவுமே வரவே முடியாது. அப்பதான் போதை ஏறுமா. तब देही अभिमानी रह सकते हैं, आत्मा मन रह सकते हैं। அப்பதான் வந்து நம்ம ஆத்ம नहीं तो அபிமானியாக இருக்க जरा முடியும். सा देह अभिमान, भले खुशी होगी पर सच्ची नहीं है। நல்லா கொஞ்சம் அந்த தேக அபிமானம் வந்துடுது. சந்தோஷம் இருக்கலாம், ஆனா அது உண்மையான சந்தோஷம் இல்ல. अटल निश्चय बुद्धि से अडोल और अचल रहने वाली खुशी नहीं होंगी। அந்த அவ்வளோ நம்பிக்கை புத்தியோட ஆட்ட அசைக்க முடியாத அந்த சந்தோஷம் இருக்கா, அந்த மாதிரி சந்தோஷம் இருக்கா. दुनिया के भेंट में बहुत दुख है, हम लोग कुछ दुख नहीं की बात ही नहीं है तो खुश है। दुख की உலகத்துல பாத்தீங்கன்னா, உலகத்துக்கு கம்பேர் பண்ணா நம்மளுடைய நம்ம கிட்ட என்ன துன்பம் இருக்கு? துன்பம் படுறதுக்கு எந்த விடியுமே இல்லையே. அப்போ சந்தோஷம் தானே. बात नहीं तो खुश है। துன்பப்படுறதுக்கு எந்த விஷயமே இல்ல, அதனால சந்தோஷமா இருக்கும். यहाँ रोने की मुझे मुरझाने की कोई बात नहीं है, इसलिए खुश है। இங்க அலறதுக்கோ இல்ல வாடி போறதுக்கோ விடியமே இல்ல, அதனால சந்தோஷமா இருக்கும். बिगर मांगे भोजन मिलता है, इसलिए खुश है। கேட்காமலே நமக்கு சாப்பாடு கிடைக்குது, அதனால சந்தோஷமா இருக்கும். किसी के ऊपर बोझा नहीं है तभी खुश है। யார் மேலயும் நம்ம பாரமாக இல்ல, அதனால சந்தோஷமா இருக்கும். दुनिया में बोझा बहुत है, अपना भी है तो औरों का भी है। உலகத்துல அவ்வளவு பாரம் இருக்கு, சுயத்தோடையதும் இருக்கு, மற்றவங்களோடையதும் இருக்கு. यहाँ इस कई बातों में न खुश रहने का कोई कारण नहीं है। இங்க வந்து பல விடயங்கள்ல சந்தோஷமற்ற இருக்கிறதுக்கு காரணமே இல்ல. यहाँ कोई न खुश रहे तो समझे जाते मतलब क्या है न खुश रहने का। இங்க யாராவது சந்தோஷமா இல்ல அப்படின்னு சொன்னா என்ன என்ன ஏன் சந்தோஷமா இல்ல, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சிந்திக்க வேண்டியதா இருக்கு. पर कहेंगे इसका संस्कार ही है ऐसा, सदा என்ன சொல்லும், எங்களுடைய சம்ஸ்காரமே खुश அப்படிதான். रहने का। சந்தோஷமற்று இருக்கிறதே அவங்களுடைய சம்ஸ்காரம். पर कोई है सदा खुश रहने का, क्यों खुश वो रहता है जो शुक्रिया भगवान का मानता है। யாரு வந்து சந்தோஷமாக இருக்காங்கன்னா, யாரு வந்து கடவுள் மேல ஒரு நன்றி தன்மை இருக்கு அவங்க சந்தோஷமா இருக்கு. सोच लो, யோசிச்சு பாரு. भक्ति हो चाहे ज्ञान हो, பக்தியாகட்டும் ஞானமாகட்டும், चाहे अज्ञान भी हो, அஜ்ஞானியாகவும் कोई இருக்கட்டும், नहीं शुक्रिया कहता है ना तो अच्छा लगता है। யாராவது தேங்க்யூ நன்றின்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். कोई कहते क्या शुक्रिया, சில பேர் சொல்லுவாங்க என்ன நன்றி சொல்றது இருக்கு இதுல. किसका कदर नहीं। அதுல வந்து ஒரு மரியாதையே கிடையாது, ஒரு வேல்யூ, ஒரு பெருமதியே இல்லை. जो मिला जिसने शुक्रिया है। என்ன கிடைச்சிருக்கோ, யார்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கோ நன்றி, அந்த நன்றி தன்மை. शुक्रिया मानने वाला भी खुश रहता है। யாரு வந்து நன்றி தன்மை இருக்கோ, அவங்க கிட்ட நன்றின்னு அவங்க நினைக்கிறது, எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துறாங்களோ அவங்க கூட சந்தோஷமா இருக்காங்க. अपनी झूपड़ी में बैठेगी वो खुश है। ஒரு குடிசையில உட்கார்ந்து இருந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க. किसको मैलों में देख करके अपन को समझे मैं मेरे को मैल नहीं है, मोटर नहीं है। कोई ऐसे ऐसे भी देखिए अच्छे बाबा के बच्चे, कभी उनको इच्छा नहीं होती है मैं कमाई अच्छी है, जॉब अच्छा है, कभी इच्छा नहीं होती है मेरे पास कार होनी चाहिए। அந்த மாதிரி நல்ல நல்ல பாபாவுடைய குழந்தைகள் இருக்காங்க. நல்ல ஜாப் இருக்கு, நல்ல எல்லாமே இருக்கு, எந்த ஆசையும் இல்ல எனக்கு இது வேணும், இந்த மோட்டார், இந்த வண்டி வேணும், அது வேணும், கார் வேணும், मैं ஆசையும் उनको இல்லை. बोलती हूँ अब भाई 20 बरस हो गया है भाभी,
इतना अच्छा तुमको जॉब है। कहता है मुझे लगता है ये कार रखना बेकार बनना है। சில பேர் எப்படியும் இருக்காங்க. தாதி சொல்றாங்க, தாதி அவங்களுக்கு சொல்றாங்க, இல்ல இவ்வளவு 20 வருஷம் ஆயிடுச்சு, நல்ல ஜாப் இருக்கு, உங்களுக்கு ஒரு கார் வாங்கலாம் தானே அப்படின்னு. அப்ப அவங்க சொல்ல, தாதி எனக்கு வந்து பேக்கார், கார் பேக்காருன்னா எதுவும் உதவாதவங்க, அது போல ஆயிடுவோம் கார் இருந்ததுன்னா அப்படின்னு அவங்க வாங்குறதே இல்லை. அவங்களுக்கு அந்த ஆசையே கிடையாது. आधार हो जाता है, फालतू खर्चा जाता है। சும்மா அதுல செலவு இருக்கும், சும்மா அதுல தங்கி இருத்தல் இருக்கும். मुझे इसमें खुशी है। अब मैं देखती हूँ जिनको कार होते हैं उसको खुशी नहीं होती है। யாருக்கு கார் இருக்கோ அவங்களுக்கு சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, அவங்க இல்லாதவங்களுக்கு சந்தோஷமா இருக்காங்க. अभी विदेश की बात तो छोड़ो, बॉम्बे में भी मैं देखती थी, कहते थे வெளிநாட்டு कि இருக்கட்டும், பாம்பேல ये கூட कार பாத்துருக்கேன். खड़ी है, टैक्सी खड़ी है, जहाँ हाथ लगाओ मेरी है। நீங்க கார் இருக்கு, இங்க டாக்ஸி, கை கை வச்சாலே இது என்னுடையது அப்படின்னு சொல்லுவாங்க. और जो अपने होते तो कहीं कहते तुम्हारे पास कार है, हमको समय पर दो ना, मदद कर। சில பேர் சொல்லுவாங்க, உங்ககிட்ட கார் இருக்கு இல்லையா, நேரத்துக்கு எங்களுக்கு கொடுங்க சேவைக்கு. कई बातें इतनी अच्छी समझ से खुश रहने के लिए है। நிறைய விடயங்கள் இந்த மாதிரி இருக்கு, புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா சந்தோஷமா இருக்கலாம். जो विवेक और समझ कहते न खुश होने का कारण क्या है तुम्हारा? कारण சோ தாதிக்கு வந்து என்ன சந்தோஷமாக இல்லாததுக்கு என்ன காரணம் இருக்கு? என்ன नहीं हो है ना, காரணம்? पर खुशी कारण कारण है। அப்படி ஏதாவது காரணம் இருந்தாலும் சந்தோஷமே வந்து ஒரு தீர்வு அந்த காரணத்துக்காக. तो डॉक्टर के हमारे साथ बहुत समय से थोड़ी रोजान नहीं हुई है, लेकिन पता है हार्ट वालों को क्या चाहिए? खुशी चाहिए ना, कोई फिक्र ना हो ना। டாக்டர் கிட்ட கொஞ்ச நாளா வந்து உரையாடல் செய்யல, அங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க போல. இந்த தாதி சொல்றாங்க, இப்போ ஹார்ட் அவங்க மாதிரி பிரச்சனை, உங்களுக்கு என்ன வேணும்? சந்தோஷம் தானே வேணும். तो फट से फिक्र कुछ नहीं है, कोई का फिक्र थोड़ा सा होना है इसका, ये भी रंग है। அதனால எதுக்குமே வந்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. சில பேர் சொல்லுவாங்க, கொஞ்சமாவது இதை பத்தி கவலை இருக்கணும் அப்படின்னு. அது சொல்றாங்க, அது அது தேவையே இல்லை, கவலை கொஞ்சம் கூட இருக்க தேவையில்லை. हम अपने लिए अच्छे कर्म करें तो खुशी है। நம்ம வந்து நமக்காக நல்ல செயல்கள் செய்றோம்னா அதுக்கு அதுல ஒரு சந்தோஷம். औरों के लिए अच्छे कर्म करें, मदद करें तो दुआ है। அவங்க மற்றவங்களுக்காக நம்ம நல்ல செயல்கள் செய்றோம், உதவுறோம் அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட இருந்து நமக்கு तो ஆசீர்வாதம் दुआ जो கிடைக்கும். मिली उसकी खुशी कम है क्या? சோ மற்றவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் போது அது என்ன, अपने लिए किया அந்த சந்தோஷம் என்ன குறைவானதா? रंग नहीं किया सिर्फ खुश है, राइट करते खुश है। சோ சுயம் வந்து நல்ல செயல்கள் செய்றோம், தவறு செய்யல, நல்லது செய்றோம், அந்த சந்தோஷம் இருக்கு. दूसरों के लिए अच्छे किया तो दुआ मिली, तो மற்றவங்களுக்காக நல்ல செய்றோம், அந்த दुआ ஆசீர்வாதங்கள் की கிடைக்கும். खुशी और ज्यादा है। சோ அதுல சந்தோஷம் இன்னும் நிறைய இருக்கு. कल हमारे इंग्लिश में परमात्मा भी दुआ देता है, जिनकी सेवा करते हैं उनसे दुआएं मिलती है। अभी பரமாத்மாவும் நமக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு, யாருக்கு நம்ம சேவை செய்றோமோ அவங்களும் நமக்கு ஆசீர்வாதம் वर्ड கொடுக்கிறாங்க. इंग्लिश कौन सा बतावे? डॉक्टर आप बताओ। भगवान भी दुआ देता है। அதனால இப்போ வார்த்தைகள் என்ன மாதிரி சொல்லணும் இங்கிலீஷ்லன்னு கேட்டது. ஏன்னா கடவுளும் நமக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு, மற்றவங்களும் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. அப்போ வார்த்தையில ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? लोग भी दुआएं देते हैं, उसमें क्या अंतर है? என்ன வித்தியாசம்? भगवान दुआ देता है हमको, उसमें शक्ति देता है। கடவுள் வந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்கன்னா அதுல சக்தி கொடுக்குறாரு. बच्चे और करो, करण करा।
குழந்தை இன்னும் நிறைய செய்யுங்க. கரன் ஹர் செய்ய வைக்கிறார். இன்னும் நல்லா भावनाहार செய்யுங்க. तेरे से करा रहा है, प्रकाश भी दे रहा है, प्यार சந்தோஷம் கொடுக்கிறாரு, அன்பும் கொடுக்கிறாரு. இன்னும் நல்லா செய். இது भी கடவுளுடைய दे रहा है, ஆசீர்வாதம். दुआ भी दे रहा है, हाँ, बल भी इतना दे रहा है जैसे कि तुम कुछ பலம் नहीं கூட करो, तुम ऐसे बैठ जाओ। நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. அப்படியே உட்கார்ந்துருங்க. அவ்வளவு பலமும் கொடுக்கிறாரு பாபா. तुम कभी रेस्टलेस नहीं बनना, अथक रहना, कराने वाला मैं बैठा हूँ। ஒன்னே ஒண்ணுதான் कैसे என்னன்னு क्या? சொல்றாங்க, बाबा की நீங்க दुआ, வந்து கலைச்சு போயிடாது. உட்கார்ந்துருங்க. பாபா வந்து உங்க மூலமாக செய்வார். बाबा की दुआ कैसे है कि मेरे को क्यों नहीं है, इसको क्यों नहीं है, अरे तू इतना दिल से कर। சோ அப்பாவுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு இருக்கு. இவங்க கிட்ட ஏன் இல்ல, என்கிட்ட ஏன் இல்ல. நீ அந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி செயல் இதயத்தோட பண்ணு. இதயத்தோட பண்ணும்போது உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். इसको ज्यादा है क्यों, दिल से करता है। இவங்களுக்கு ஏன் ஜாஸ்தி ஆசீர்வாதங்கள் இருக்குன்னா இவங்க இதயத்தோட செய்யறாங்க, அதனால அவங்களுக்கு இருக்கு. मदद सबको है, जो हिम्मत யாருக்கும் रखते உதவி हैं, இருக்கு. बाप का बन करके रहते हैं, யாரு வந்து தைரியத்தோட இருக்காங்க, அப்பாவுடையதாக உரியதாக இருக்காங்க, बाप की मदद है, बन करके रहने की मदद है। அவங்களுக்கு வந்து உதவி இருக்கு. पर मददगार कितना बना है, ஆனால் நம்ம எவ்வளவு பாபாவுக்கு உதவியாளர் ஆயிருக்கோம். பாபாவுடைய உதவி நமக்கு இருக்கு, பாபாவுடையதாக உரியதாக இருக்கிறதுக்கு. பட் பாபாவுக்கு நம்ம எவ்வளவு உதவியாளர் ஆயிருக்கோம். औरों को मदद कितनी देता है, மற்றவங்களுக்கு எவ்வளவு உதவி भगवान செய்யணும். के पास भी हिसाब किताब है, हिसाब है। அப்பா கிட்டயும் அந்த கணக்கு வழக்கு இருக்கு இல்லையா. जो बाबा ने क्या कहा, आप सम्मान बनाने की जिम्मेवारी तेरे ऊपर है। மற்றவங்களை வந்து தனக்கு சமமாக ஆக்குறது பொறுப்பு உங்க கையில இருக்குன்னு சொல்லியிருக்காரு பாபா. माना அப்படின்னா मैंने तो तुमको दिया, நான் உங்களுக்கு கொடுத்தேன். जब बाप से इतना मिला है तो औरों को भी है। அப்பா கிட்ட இருந்து இவ்வளவு கிடைச்சிருக்குன்னா बाप மற்றவங்களுக்கு से கொடுக்கணும். मिले हुए खजाने से औरों को आप सम्मान बनाओ, அப்பா கிட்ட இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய பொக்கிஷங்கள்ல மற்றவங்களும் உங்களுக்கு சமமாக ஆக்குங்க. तो उनके दिल से दुआ निकलेगी। அப்போ அவங்களோட இதயத்துல இருந்து ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். अच्छा स्नेह युक्त संयोग देने से, स्नेह से संयोग देने से அன்பின் மூலமாக ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது सच्ची मित्रता होगी। मेरा सच्चा ஒரு मित्र நல்ல है, நட்பு समय पर நண்பனாகுவார். நேரத்துக்கேற்ப நம்ம हाथ ஒத்துழைப்பு दिया கொடுக்கணும். है, वो दुआ கை கொடு दूसरी। இப்போ நேரத்துக்கேற்ப நம்ம கரம் கொடுக்கிறோம், ஒத்துழைப்பு கொடுக்கிறோம்னா அந்த ஆசீர்வாதம் இன்னும் வேற. तो बाप की दुआ ஒண்ணு வந்து அப்பா கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், और सबकी दुआएं, அதுக்கப்புறம் எல்லார்கிட்ட இருந்தும் ஆசீர்வாதம். मिलती रहे मिलती रहे मिलती रहे। तो बाप की கிடைச்சிட்டே दुआ கிடைச்சிட்டே இருக்கும். हमको शरीरी बना देती है। அப்பா கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நம்மள வந்து அசரீரியாக்கிடுது. सेकंड में वैसे शरीर सेकंड के भान से दूर रहने के थोड़ा पुरुषार्थ करो ना, तो शरीर खींचेगा, शरीर द्वारा अनेक कोई कार्य करने के। पर बाबा की दुआ ऐसे कर रहे, அப்பாவுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்குன்னா நம்மள வந்து உடனே அசரீரி ஆக்கிடுது. கடினமாக உழைக்க தேவையில்லை. जैसे ब्रह्मा बाबा है ना, எப்படி பிரம்ம பாபா இருக்காரு இல்லையா. तो शिव दुआ पर आते, दुआ कौन देता है, शिव बाबा या ब्रह्मा बाबा? ஆசீர்வாதங்கள் கொடுத்தது பிரம்மா பாபா, சிவ பாபா. दुआ कौन देता है उनको? दोनों यार इकट्ठे दे दे। ரெண்டு பேருமே சேர்ந்து கொடுக்கறாங்க நம்ம. तभी हम बैठे सोचती थी, अभी शिव बाबा ब्रह्मा बाबा दोनों को अच्छी तरह से पहचाने तो कितनी खुशी है, नशा है, मस्ती பிரம்மா பாபா, சிவ பாபா ரெண்டு பேரும் நல்லா நம்ம புரிஞ்சுட்டோம்னா யாருன்னு, அப்ப எவ்வளவு சந்தோஷம் இருக்கு, எவ்வளவு போதை இருக்கு, ஒரே மஸ்தி. அப்படின்னா ரொம்ப சந்தோஷத்துல चल இருக்கும். जाती है।
நிறைய போதை ஏறிடுது. 2 பேரும் யாருன்னு நல்லா புரிஞ்சுட்டோம். खुशी है समय ऐसा स्वयं बाप हमारा भगवान हमारा बाप கடவுள் நம்மளுடைய தந்தை. இந்த நேரம் அப்படி. अब हम पढ़ रहे हैं प्रारब्ध हमारे हाथों में है இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். வெகுமதி நம்ம கையில இருக்கு. अभिमान की कोई बात नहीं அகங்காரம் அப்படின்றது கிடையாது. रूहानी नशा ஆன்மீக रूहानियत का भी नशा है ऊंच कुल ब्राह्मण ऊंचे है அந்த போதை இருக்கு நமக்கு. ஆன்மீகத்துடைய போதை இருக்கு. நம்ம உயர்ந்த குலத்துக்கு ब्राह्मण சேர்ந்த कुल का भी नशा है और பிராமண भविष्य குல का भी नशा है எதிர்காலத்துடைய போதை. नहीं तो रूहानियत में रहने का पता थोड़ी था रूहानियत में कोई रहना होता है நமக்கு என்ன தெரிஞ்சதுதான் ஆன்மீகம் அப்படின்னா என்ன, அதுல இருக்கணும் அப்படின்னு. तो जितना जो रूहानियत में रहता है எவ்வளோ நம்ம வந்து ஆன்மீகத்துல இருக்கோம். देवभान अब अहंकार तो गया अभिमान भी गया देह के அகங்காரம் போயிடுச்சு. ஒரு भान से உணர்வு जो परे रहता है मम्मा पापा का चेहरा देखो ना कितने नशे में है இப்படி பாருங்க, மம்மா பாபாவுடைய முகத்தை பாருங்க இப்படி இருக்கு. எவ்வளவு போதையில இருக்காங்க 2 பேரும். ஏன் உடல் உணர்வுக்கு அப்பால். खुशी दिखावे वाली नहीं है சும்மா சந்தோஷம் வந்து சும்மா வெளிப்பகட்டுக்காக சந்தோஷம் கிடையாது. पर खुशी देने में सुख देने में दाता बन का नशा है சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக வள்ளல் அப்படின்னு இருக்கக்கூடிய போதை. खुश तो बच्चे भी रहते हैं कुछ तो जवान भी अपनी कमाई से पढ़ाई से रहते குழந்தைகள் கூட हैं சந்தோஷமாக இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எந்த மாதிரி சந்தோஷம் நமக்கு இருக்கணும்னு சொல்றாங்க தான். இப்போ இளைஞர்கள் கூட தன்னுடைய படிப்பு கல்வினால அதுல சந்தோஷமாக இருக்காங்க. लेकिन जो ऋषि मुनि तपस्वी और उनको खुशी देने वाले होते हैं ஆனா ரிஷி முனி தபஸ்வி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சந்தோஷத்தை கொடுக்க கூடியவங்களாக இருப்பாங்க. बाबा दे रहे पूछे बाबा खुश हो पूछ सकते हैं சிவபாபா கேட்க முடியுமா நம்ம சந்தோஷமா இருக்கீங்களா பாபா அப்படின்னு? சிவபாபா கேட்க முடியுமா? दुख दूर करके सुख देने वाले हैं துக்கத்தை அழித்து சந்தோஷத்தை கொடுக்க கூடியவர் சிவபாபா. அது போல तो நம்ம हम ஆகணும். पूछे हमारे पास हमको इतनी खुशी दुख को एकदम खत्म करने वाली सदा के लिए बहुत அந்த மாதிரி நம்ம கிட்ட சந்தோஷம் இருக்கா? துக்கத்தை அழிக்க கூடிய அவ்வளவு சந்தோஷம் நம்ம கிட்ட இருக்கா? இப்ப எக்காலத்துக்காக काल से दुख देखे है ரொம்ப காலமாக நிறைய நம்ம துன்பத்தை பார்த்துட்டோம். अंदर जरा सा रहा हवा दुख है ना कभी ऐसे उभर आता है கொஞ்சம் கூட உள்ளுக்குள்ளார துன்பம் இருக்குன்னா அது அப்படி வெளியில சம்டைம்ஸ் வெளியில வரும். மேல ये पता नहीं வரும். कोई कहाँ से पुरानी बीमारी कहाँ से निकल आई எங்க இந்த பழைய நோய் வந்தது அப்படின்னு யோசிப்போம் நம்ம. அந்த அளவுக்கு जो उदास कर दिया நம்மள வந்து துன்பம் அதுல கொண்டு போயிடுச்சு. அது பழைய ஏதோ ஒரு நோய். फिर क्या कहेंगे पता नहीं मुझे क्या हुआ है पता नहीं मुझे क्या हुआ है पता नहीं क्या அப்புறம் சொல்லுவாங்க தெரியல எனக்கு என்ன ஆயிருக்கு, தெரியல अरे எனக்கு पता என்ன नहीं क्या ஆயிருக்கு. हुआ है कुछ गफलत अभी भी की होंगी तो हो गया है இப்போ கூட நம்ம ஏதாவது ஒண்ணு கவனஈனமாக ஏதோ ஒண்ணு செய்றோம். அதனால தான் அது வருது. अब जो बाप दिया है वो भूल गया है तभी हुआ है அப்பா நமக்கு என்ன கொடுத்திருக்காரோ அதை மறந்துட்டோம். அதனால தான் அது வருது. तो मीठे मीठे बाप से जो हमको इतनी समझ मिलती है அப்பா கிட்ட இருந்து நமக்கு எவ்வளவு புரிந்துணர்வு समझ கிடைக்குது. को समझ से अपने जीवन में सदा मन वचन कर्म श्रेष्ठ से So, இந்த புரிந்துணர்வோட நம்மளுடைய மனம் வார்த்தைகள் செயலை வந்து உயர்ந்ததாக்கும். खुश रहने के आदती बन जाते அதுல வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கணும். उनको नशा चढ़ा रहता है
அவங்களுக்கு போதை எப்பவுமே இருக்கும் இந்த மாதிரி செய்யறவங்களுக்கு. दैयमानी स्थिति உடல் ஆத்ம உணர்வு ஸ்திதி, परमात्मा से सर्व संबंध की शक्ति, பரமாத்மா கிட்ட இருந்து அனைத்து உறவு முறைகளின் சக்தி, ईश्वरीय परिवार है, இது வந்து இறை குடும்பம். किससे न ईर्ष्या है न द्वेष है न யாருக்கு இத பொறாமை இல்ல, முரண்பாடுகள் இல்ல. किसी के साथ हम न कंपटीशन में भेंट कर सकते हैं न कंपटीशन யாரு में கூட நம்ம हर एक காம்படிஷன் போட்டி இல்ல, யார் கூடயும் கம்பேரிசன் கிடையாது. अच्छा है, हर एक अच्छा है। मैं எல்லாரும் कैसा நல்லா, हूँ? मैं भी अच्छा हूँ, நானும் நல்லா இருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்காங்க. बिल्कुल अच्छा हूँ, क्योंकि भाग्य अच्छा है, ரொம்ப நல்லா இருக்கேன், ஏன்னா भाग्य என்னுடைய बनाने का பாக்கியம் நல்லா இருக்கு. समय है, तो அந்த समय மாதிரி अनुसार நேரம் படி स्वयं को जान, சுயத்தை தெரிஞ்சுக்கிட்டு, परमात्मा के हाथ में हमारा हाथ है, பரமாத்மாவுடைய கரத்துல நம்மளுடைய उसका கரம் साथ இருக்கு, है, அவருடைய துணை இருக்கு. इसलिए कर्म भी हमारे बड़े बलवान, बल देने वाले, அதனால நம்மளுடைய செயல்களும் பலம் கொடுக்கக்கூடியது. इतना अच्छा हर कर्म का करने का बल बाप देता है, फल अच्छा निकलता है। அப்பா வந்து நமக்கு பலம் கொடுக்கறாரு செயல் செய்யறதுக்கு, அதுல இருந்து பழம் நல்லா வருது. तो वो भी सूक्ष्म அது கூட ரொம்ப சூக்ஷ்மமான போதை चला रहे हैं, எப்பவுமே जिसमें இருக்கட்டும். नशे में स्वमान में भी रहते हैं, போதையில இருக்கும் பொழுது और சுயமரியாதையும் जो இருக்கு. बाप से प्राप्ति है वो भी नशा है, அப்பா கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அதோடைய போதையும் இருக்கு. दाता दिला रहा है सबको, वो भी सूक्ष्म नशा है। அப்பா நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு, மற்றவங்களுக்கு கொடுக்க வைக்கிறாரு, அதோடைய சூக்ஷ்மமான तो போதை. कभी भी अपन को नीचे ऊपर करने नहीं देता है, हल्का बना देता है, இது வந்து நம்மள எப்பவுமே மேலும் கீழும் ஆக்குறது இல்லை, எப்பவுமே லேசாக வச்சிருக்கு. இந்த போதை வந்து नशे में லேசாக வச்சிருக்கு. हल्के रहते हैं। போதையில இருக்கும் பொழுது லேசாக இருக்கும். जो बाबा ने कहा था नॉलेज लाइट, இப்ப பாபா சொல்லியிருக்காரு, ஞானம் அப்படின்றது ஒளி, லைட். रोशनी है, पर बाप से माइट मिलती है, அப்பா கிட்ட இருந்து நமக்கு மைட் उड़ने के கிடைக்குது, पंख சக்தி. आते हैं। நம்ம பறக்கிறதுக்காக இறக்கைகள் கிடைக்குது. तो पंछी को कितनी खुशी है, So, பறவைக்கு खुशी எவ்வளவு है, खुशी उमंग இருக்கு, उत्साह तो उड़ता है, और उसको उड़ता हुआ எவ்வளவு பறவைக்கு குஷி இருக்கு, ஊக்கம் உற்சாகம் இருக்கு, அதனால देख, कभी பறக்குது. एक पंछी आसमान में उड़ता हुआ नहीं देखा होगा, वैसे एक उड़ता है तो उसका पीछे झुंड उड़ता है अपने आप। நீங்க हम भी பறவைகள் इतने பாத்தீங்கன்னா சேர்ந்து பறக்கும், ஒண்ணு பறக்குதா அது பின்னாடியே பல பறக்கும். आप सम्मान बनाने की भी जिम्मेवारी है, पर वृत्ति और वाइब्रेशन से उड़ने का उड़ते रहने की, और भी उड़ते रहे। ஓகே, மற்றவங்களையும் சுயம் மாறி ஆக்கணும் அப்படின்னு ஊக்கம் உற்சாகம் இருக்கு. ஆனா நம்ம பறந்துட்டே இருக்கணும், நம்மளுடைய வைப்ரேஷன் நம்மளுடைய கண்ணோட்டத்துல பறந்துட்டே वो இருக்கணும். संकल्प ही नहीं, पर वाइब्रेशन ही उड़ाते हैं। யோசனை கூட இல்ல, அந்த வைப்ரேஷனே வந்து நம்மள பறக்க जी வைக்குது. चाहता है तो मैं भी ऐसे सदा खुश रहूं, நானும் இது போல எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும், मैं भी रहूं, सब खुश रहे। ये நானும் शुभ இருக்கணும், भावना, மற்றவங்களும் शुभ இருக்கணும். कामना இந்த के சுப सिवाय பாவனை, और कुछ நானும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களும் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். இது உள்ளுக்குள்ளார இந்த சுப பாவனை, நல்ல உணர்வுகள் தவிர வேற எதுவும் இருக்கு. हाँ, अपने आप से पूछो कुछ है ही नहीं। तो सदाम बाबा कहते थे बच्चे, और कुछ नहीं तो बाबा को ये तो लिखो, या बोल बाबा आई एम ओके, பாபா எப்பவுமே சொல்றாரு, அதே வார்த்தை. வேற எதுவுமே எழுதலையா பாபாக்கு? ஐ ஆம் ஓகேன்னு எழுதுங்க. इतना तो कहो ना, இதாவது சொல்லுங்க பாபா, ஐ जहाँ ஆம் भी हो ஓகே. எங்க இருந்தாலும் நீங்க ओके रहो। ஓகேயா இருங்க, ओके, அவ்வளவுதான். ओम शांति।
ஓம் சாந்தி.